அழகான பச்சை காடொன்றில் எல்லா உயிர்களுக்கும் அரசனாக ஒரு சக்தி வாய்ந்த சிறுத்தை வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் தெரியாமல் வந்த ஒரு பழைய சாபம் அந்த சிறுத்தை அரசனை பலவீனமாக மாற்றிவிட்டது. காடு முழுவதும் அமைதி குறைந்து எல்லா உயிர்களும் கவலையடைந்தன. அப்பொழுது அந்த காட்டில் வாழ்ந்த புத்திசாலியான ஒரு பூனையும் துணிச்சலான ஒரு நாயும் இந்த நிலையை கவனித்தன. அரசனை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல மனதுடன் இருவரும் சேர்ந்து ஒரு வீர பயணத்தை தொடங்கினார்கள். அவர்கள் ஆழ்ந்த காடுகள், மந்திர மூலிகைகள், மறைந்த பாதைகள் அனைத்தையும் கடந்து சென்றார்கள். பயம் வந்தாலும் நல்ல மனமும் நட்பும் அவர்களை முன்னே நடத்தின. இறுதியில் சரியான மந்திர மூலிகையை கண்டுபிடித்து சிறுத்தை அரசனை சாபத்திலிருந்து விடுவித்தார்கள். காடு மீண்டும் மகிழ்ச்சியால் மலர்ந்தது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம், நல்ல மனமும் நட்பும் இருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனையும் தீர்க்கலாம்.